வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு செகண்ட் சாப்டரில் செகண்ட் கான்செப்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி போடணும், என்ன ரீசனுக்காக போடுறோம், என்னென்ன நேச்சரில் போடுறோம், அது போடும்போது என்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற நிறையா எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் நிறையா கெயின் பண்ணிக்கிற மாதிரி நிறையா நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வந்து செகண்ட் சாப்டர் நிறையா இன்ட்ரோ வீடியோ தென் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு அதோடைய கண்டினியூஸ் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம என்ன நேச்சரில் ப்ரிப்பேர் பண்ணுவோம், நாமினல் அக்கௌண்ட் நேச்சரில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? இதில் வந்துட்டு ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம், வேறு எதுவுமே என்ட்ரி பண்ண மாட்டோம். அது கிளியராக நான் வச்சுக்கோங்க. பட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ட்ரி பண்ணுவோம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒன்லி என்ட்ரி ஃபார் ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதை தவிர வேறு எதுவும் என்ட்ரி பண்ண மாட்டோம். சரிங்களா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் இதில் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் கேஷ் ஐட்டம்ஸ், நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் அஸ் இன்கம், ஐ மீன் போன தடவை சொன்ன மாதிரி இந்த டெப்ரிஷியேஷன் எல்லாம் வராதுன்னு சொன்னால், பட் இதில் வரும். சரி, ஓகேங்களா? ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் சம்மரி ஆஃப் கேஷ் ஐட்டம்ஸ் அண்ட் நான் கேஷ் ஐட்டம்ஸ். ஓகே. பட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா, கொஷின் வந்து உங்களுக்கு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்போது கொஷினில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும், 4மே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம போடணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்துக்கோங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஓப்பனிங் கண்டிப்பாக வராது. சரிங்களா? ஓப்பனிங் டு பேலன்ஸ் பிபிடி அப்படிங்கிறது வராது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் சர்ப்ளஸ் டெஃபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம். சர்ப்ளஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், சர்ப்ளஸ் மிச்சம் இருக்குது, மீதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் வராது. ஸோ கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். அது வந்து என்ட்ரி பண்ண மாட்டோம். சரிங்களா? ஒன்லி ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? தென் வந்துட்டு எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் மஸ்ட் நாட் பி டேக்கன் இன்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதாவது ஃபண்ட் ரிலேட்டடாக வர கான்செப்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் நான் கேஷ் ஐட்டம்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்தளவு ஓப்பனிங் இருக்காது. கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எழுத மாட்டோம். ஃபண்ட் ரிலேட்டடாக எழுத மாட்டோம். என்னென்ன பண்ணுவோம், நான் கேஷ் ஐட்டம் என்ட்ரி பண்ணிக்கலாம், ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ பேமெண்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி இது எப்படின்னா, கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் இருந்துட்டு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணணும். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் நம்ம கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 4மே என்ட்ரி பண்ணியிருப்போம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ பேமெண்ட் மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ பி கேர்ஃபுல். அது மட்டும் தெளிவாக பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக போட்டுடலாம். இதுதான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு அடுத்த கான்செப்ட் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரிலேட்டடாக இருக்க சம்ஸை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற இன்னும் ஷார்ட்கட்டாக நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அடுத்துட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், குயிக்கான ரெஸ்பான்ஸை ஏற்றுக்கோங்க. தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.